October 10 ரிலீஸ் ஆக போற ரூஃப்மன் மூவியோட பிரீமியர்ல ஆக்டர் சானிங் டேட்டம் கிட்ட என்டர்டைன்மெண்ட் வீக்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூஃப்மன் மூவியோட லீட் ஆக்டரே நம்ம சானிங் டேட்டம் தான். ஸோ என்டர்டைன்மெண்ட் வீக்லி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்து உங்களோட பிக் மூவியான இவன் ஸ்டைல் மூவியான அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம சானிங் டேட்டம் இந்த மூவியோட பிரின்சிபல் போட்டோகிராஃபி இப்பதான் பண்ணி முடிச்சோம். நான் ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இவங்க எப்படி இதை எடுக்க போறாங்க, ஹவ் இஸ் இட் கோயிங் டு பி பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் நல்லபடியா ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன டெட்பூல் அண்ட் வால்வரின் மூவில வெஸ்லி ஸ்னைப்ஸோட பிளேட் கேரக்டரை பார்க்கும்போது எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணீங்களோ அதை விட 50 டைம்ஸ் அதிக எக்ஸைட்மெண்டோட இருப்பீங்க இந்த டூம்ஸ்டே மூவியை நீங்க பாக்குறப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி ஓவரா ஹைப் ஏத்தி விட்டாரு. ஆக்சுவலா வெஸ்லி ஸ்னைப்ஸ் நம்ம 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பிளேட் அப்படின்ற கேரக்டர்ல பார்த்தோம் அந்த மூவில. அதையெல்லாம் தாண்டி சானிங் டேட்டம் கேம்பிட்டா பார்த்தது தான் ரியலாவே எக்ஸைட்டடா இருந்துச்சு. பிகாஸ் 2014ல இருந்து 19 வரைக்கும் கேம்பிட் அப்படின்ற ஒரு மூவி டெவலப்மெண்ட்ல இருந்துச்சு. அது ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸோட மூவி. பட் மாவல் எப்ப ஃபாக்ஸ் ஓன் பண்ணாங்களோ அப்ப அந்த மூவியை கேன்சல் பண்ணாங்க. சோ அவர் அந்த மூவில நடிக்க முடியாமலே போயிடுச்சு. பட் டெட்பூல் அண்ட் வால்வரின் மூவில சானிங் டேட்டம் கேம்பிட்டா நடிச்சதுக்கு காரணம் நம்ம ரயான் ரெனால்ட்ஸ் தான். பட் இவர் பிளேட ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காரு, அந்த ஒரு கேமியோக்கே நீங்க எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 50 டைம்ஸ் எக்ஸைட்மெண்டோட இருப்பீங்க இந்த டூம்ஸ்டே மூவி பார்க்கும்போது அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 15 நியூ கேமியோஸ் இருக்க போகுது